குமார்னு என் கூட இருக்கிற தம்பி, நான் தம்பி தான் பார்க்குறேன். நான் ஒரு 28 வருஷம் எனக்கு அசிஸ்டண்ட்டாக கூட இருக்காப்புல. அவர் சொன்ன ஒரு விஷயம் இருக்குன்னா, படத்தை தாண்டி கருப்புசாமிக்கு ஒரு பாட்டு வேலை செய்யணும், கருப்புசாமிக்கு ஒரு பாட்டு கொடுங்கன்னு சொன்னோம்னா, கடைசி கிளைமேக்ஸ் பாட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு அது குமாரோட ஐடியா. படத்துக்கு சம்மந்தமே இல்லாத என் குமார் சொன்ன ஐடியா வந்து கிளைமேக்ஸ் சாங்காக வருது. படத்தை வந்து எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். பட் 10ல் அப்படின்ட்டு எடிட் பண்ணிட்டு ஒரு 5 மாதத்துக்கு அப்புறமா எடுத்த பாட்டு தான் அந்த கருப்பு பாட்டு. கடைசியாக நீங்கள் கிளைமேக்ஸில் பாட்டுக்கு வந்து லாக் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 5 மந்த்ஸ்க்கு அப்புறமா எடுத்தது. ஒரு 2 இயர்ஸ் படம் ஆனாலே தெரியும் உங்களுக்கு வேறு இந்த ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனுக்கும் அப்போ செலவு பண்ண வேண்டாம், செலவு பண்ணக்கூடாது, செலவு பண்ண முடியாது அப்படிங்கிற பல விஷயங்கள் வந்து அந்த டேபிள்லேயே வந்து இந்த ஐடியாவை க்ளோஸ் பண்ணியிருந்துருக்கலாம். பட் இல்லை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்ல முடியும் தான் வந்து கிளைமேக்ஸ் வந்து எல்லாருமே அந்த பாட்டு பாராட்டுற விஷயம் வந்து கடைசியாக அந்த படத்துக்கு எவ்வளோ வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையும் சரி, லவ் ஃபார் த ஆர்ட் ஃபார்ம் சரி, புஷ் பண்ணிடலாம், இந்த படத்துக்கு சரியாக என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்துக்குமே பண்ணிடலாம் அப்படின்னு அத்தனை பேரும் சேர்ந்து நினச்சது வந்து இன்னைக்கு இந்த சந்தோஷத்தை பார்க்க முடியுது. பாக்கியராஜ் சாரோட டைரக்ட் தான் அது. அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறது தான் உண்மையான சந்தோஷம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து தியேட்டரில் அத்தனை பேரும் வந்து ஹவுஸ்ஃபுல் போர்டெலாம் போட்டு ஃபோட்டோ பார்க்குறது வந்து மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போன உங்கள் அத்தனை பேருக்கும் அப்படின்னு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். வாங்க சாப்பிடலாம், போதும் பேசுங்க.